டிசம்பர் மாதம் 19 வெள்ளிக்கிழமை. நீதி தலைவர்கள் 13வது அதிகாரத்தில் 1-7 வசனங்களும் மீண்டும் 24, 25. 40 ஆண்டுகள் மக்கள் தீயெனப்பட்டதினால் அவர் பிலிஸ்தர் கையில் ஆண்டவர் ஒப்படைத்தார் என்று நீதிபதிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறார். அந்த வேளையில் தான் குலத்தை சார்ந்த மனோவாகு அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறாள். தோன்றி அவர் சொன்ன வார்த்தை, இதோ நீ ஒரு மகனை கருத்தரித்து பெற்றெடுப்பாய், அவன் திராட்சரசமும் மதுவும் அருந்தாதே தீட்டாதே உணவாதே, கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், சவரக்கத்தின் தலைமையில் படக்கூடாது, ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்து நாசிரனாக இருப்பான், மக்களை பிலிஸ்தர்கள் விடுவிக்க தொடங்குவான் என்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒரு சாதாரண தான் குலத்தை சார்ந்த ஒரு மனவாக்கு என்ற ஒரு குடும்பத்திலே மலடியாக இருந்த ஒரு மத்தியிலே இது அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அங்கிருந்து சிம்சோனை உருவாக்கி பிலிஸ்தர்களை வெற்றி கொள்ள ஆண்டவர் வழி செய்கிறார். 40 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காக, அவர்களுக்கு உணர்ச்சி செய்வதற்காக என்ன செய்கிறார் என்றால், இதோ சிம்சோனை மனவாகு குடும்பத்திலிருந்து உருவாக்குறானால் அவன் நசரனாக இருப்பான். முதல்ல இந்த பெண் என்ன செய்கிறாள், கருத்தரித்து அவள் மதுவோ திராட்சரசமோ அருந்தக்கூடாது, தீட்டான உணவு உண்ணக்கூடாது, தலையில் சவரக்கத்தி படக்கூடாது, பையன் பிறப்பிலிருந்தே அவன் கடவுளுக்கு நாசீர் இருப்பான், பிறப்பிலிருந்தே அவன் சாகர வரையில் இருந்தான், கடைசியில் உழைத்தவரை போனான். இருப்பினும் கூட ஆண்டவர் அவனை தேற்றி அவனை பலப்படுத்தி அவனுடைய இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை தந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கருவியை பயன்படுத்தி, பலவீனமான கருவிகளை கூட பயன்படுத்தி, பலவீனமான பாத்திரங்களாகி நம்மை பயன்படுத்தி நமக்கும் பிறருக்கும் விடுதலை கொடுக்க நம்மை கருவியாக பயன்படுத்துவார். நம்மை ஆண்டோடைய சுத்தத்திற்கு, நம்முடைய ஆண்டோடைய நலனுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து செவிப்போமா? இது நல்ல ஆண்டவரை, சிம்சோனை 40 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ராயல் மக்களை விடுவிக்க, பிலிஸ்தர்களை விடுவிக்க அழைத்தது போல எங்களை நீர் இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறீர். நாங்களும் ஏற்றவர்களாக இந்த வழியில் நடக்க நீர் திரும்பி செய்யும் நல்ல